பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 13வது நாள் யுத்தத்தில் அதர்ம மார்க்கத்தில் பாலகனாக இருக்கக்கூடிய அபிமன்யுவை கௌரவர்கள் அனைவரும் இணைந்து கொன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட அர்ஜுனன் 14வது நாள் யுத்தம் நாளை, அதாவது ஜெயத்ரதனை நான் கொன்றே தீருவேன், ஒருவேளை கொல்லவில்லை என்றால் நான் தீயிட்டு என்னை மாய்த்து கொள்வேன், இந்த உலகத்தில் ஒருவன் பிறந்து என்னென்ன மகா பாபங்கள் செய்கிறானோ அந்த அனைத்து பாபங்களும் என்னை வந்தடையட்டும் என்று சூளுரைத்தார். பகவான் கிருஷ்ணன் சிரித்தபடி அர்ஜுனனிடம் கேட்கிறான், என்னை கேட்டு சூளுரைத்தாயா அப்படின்னு. கிருஷ்ணா, நீ இருக்கும் தைரியத்தில்தான் யுத்தமே ஆரம்பித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி தர்மராஜனும் வேண்ட பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனனுடைய சபதம் நிச்சயமாக நிறைவேறும் என்கின்ற வாக்கினை கொடுத்தான். நிம்மதி பெருமூச்சை அடைந்தது. துரோணாச்சாரியார் 14வது நாள் யுத்தத்தில் ஒரு அற்புதமான யூகத்தை அமைத்திருந்தார். வியூகம் என்று சொன்னால் 3 விதமான வியூகங்கள், சக்கர வியூகம், சூச்சி வியூகம், பத்ம வியூகம் என்று 3ஐயும் கலந்தபடி அந்த சக்கர வியூகத்தினுடைய நுழைவாயிலில் துரோணாச்சாரியார் நின்று கொண்டிருந்து யாரையும் உள்விடாது பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு துரோணாச்சாரியார் எடுத்துக்கொண்டார். எல்லாமே அந்த வியூகங்கள் மந்திரங்களினால் ரட்சிக்கப்பட்டதாக இருந்தது. அந்த வியூகத்தை உடைத்து செல்ல வேண்டும் என்றால் அது அர்ஜுனனுக்கு மட்டுமே சாத்தியம். ஏன்னா அந்த வித்தைதனை அவன் அறிந்திருக்கிறான். இப்போ பார்த்தோம்னா அந்த நுழைவாயிலில் துரோணரை சந்திக்கும் முன் துர்முஷனன் வந்தான், அவனை கொன்றான். துரோணாச்சாரியாருக்கும் அர்ஜுனனுக்கும் பான மழை. அது நெடுநேரம் துரோணாச்சாரியார் விடுவதாக இல்லை. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நேரம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை. இன்று மாலைக்குள் ஜெயத்ரதனை முடித்தாக வேண்டும். இப்போ துரோணாச்சாரியர்கிட்ட யுத்தம் செய்வது அப்படிங்கிறது நமக்கு ஆக வேண்டிய காரியம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? கிருஷ்ணன் சொன்னா, அர்ஜுனா, நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்காதே, நீ துரோணாச்சாரியாரை தாண்டி செல்லலாமா அப்படின்னா, ஓகே, அவ்வளோதான், ஒரே நிமிஷம். கண்ணிமைக்கும் நேரத்தில் துரோணாச்சாரியனுடைய ரதத்தை பலம் வந்து முன்னேறி கொண்டிருந்தார்கள். இது அதர்மம். ஒரு சத்ருவை எதிர்த்து போர் புரியும் பொழுது பாதியிலேயே ஓடுவது என்பது தர்மத்துக்கு அழகல்ல, நீங்கள் என்னுடைய சத்ருவே அல்ல அப்படின்னு அர்ஜுனன் போயிட்டே இருந்தார். அடுத்து வரக்கூடியது சூச்சி வியூகம். அதனுடைய காவலனாக இருந்தவன் கிருதவர்மன். பார்த்தீங்கன்னா கிருதவர்மனுக்கும் ஒரு பக்கம் அர்ஜுனனுக்கும் பயங்கரமான யுத்தம். 2 பக்கமும் எப்படின்னா பான மழை பொழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல இப்படி மேலே ஏற 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 ஒரு பக்கம் அர்ஜுனன் முன்னேறி கொண்டு இருக்க, இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறதே அப்படின்னு துரோணாச்சாரியாரை துரியோதனன் வந்து சாட, அப்போ நீ வேணா நேரா அர்ஜுனனை எதிர்க்கலாமே என்று துரோணாச்சாரியார் கேட்க, நான் எப்படி எதிர்ப்பேன்? அப்போ துரோணாச்சாரியார் அபிமந்திரனும் செய்த, அதாவது ருத்ரதேவனால் வழங்கப்பட்ட அந்த ஒரு அற்புதமான கவச்சத்தை துரோணாச்சாரியார் துரியோதனனுக்கு கொடுக்க, துரியோதனன் அர்ஜுனனை எதிர்கொள், இந்துதான் சமயம், நான் தர்மரை எப்படியாவது சிறை பிடிக்கிறேன் என்று துரோணாச்சாரியார் கூற, உடனே துரியோதனன் அர்ஜுனனை எதிர்கொண்டான். எதிர்கொண்டு என்னன்னா, அவன் விடும் பானமெல்லாம் துரியோதனன் மேல் படாது எங்கோ சென்று கொண்டிருந்தது. கிருஷ்ணன் கேட்டான், என்ன ஒரு குழந்தை பானம் விடுவது போல விட்டு கொண்டிருக்கிறாயே அப்படின்னா. அப்ப அர்ஜுனன் அறிந்து கொண்டான், துரியோதனன் சாமானியன் அல்ல, ஒரு அற்புதமான கவச்சத்தை அணிந்து கொண்டிருக்கிறான். அது துரோணாச்சாரியார் வழங்கப்பட்டு இருக்கிறது, கவலைப்படாதே, இதனை எப்படி எதிர்க்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்று கவச்ச பாகத்தை மட்டும் விடுத்து மற்ற அனைத்து பாகங்களும், ரதம், குதிரை எல்லாத்தையும் அழித்து மற்ற அங்கங்கள் முழுதும் பானத்தினால் வதைத்தான் அர்ஜுனன். ஓடி சென்றான் துரியோதனன்.
இந்த பக்கம் துரோணாச்சாரியார் பார்த்தோம்னா வரிசையா எல்லாரையும் ஜெயித்து தர்மரை மிக 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 நெருங்கி விட்டார். இதற்கு மேலே தர்மராஜன் நிச்சயமாக துரோணரை எதிர்க்க முடியாது. இரு கை தூக்கினார், இரு கை கூப்பி வணங்கி கொண்டிருந்து, இது துரோணாச்சாரியார் இதோ தர்மராஜனை பிடிக்க வேண்டும். ஒரு ரதம் வேகமாக வந்தது. சகதேவன் நேர வந்து தர்மராஜனை தன்னுடைய ரதத்தில் ஏற்றிக்கொண்டு ஓடி சென்று விட்டார். இப்போ ஒரு பக்கம் துரோணாச்சாரியார் தர்மராஜனை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று நினைத்து மும்புறமாக இது ஒரு பயணம். அங்கு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். எதிர் வரும் கௌரவ சைன்யங்களை எல்லாம் நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கிருஷ்ணன் இந்த நேரத்தில் பாஞ்சஜன்யம் தன்னுடைய சங்கநாதத்தை எழுப்பினான். அந்த சங்கநாதம் கேட்டவுடனே கௌரவர்கள் எல்லாம் கலங்கினர், மனது நடுங்கியது என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. தர்மராஜனுக்கு என்னன்னா, சங்கநாதம் கேட்டுவிட்டது, ஆனால் காண்டீப தனுசனுடைய துவனி கேட்கவில்லையே, ஒருவேளை அர்ஜுனனுக்கு ஏதோ ஆயிடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் என்ன செய்யறான், சாத்தகியை கூப்பிட்டு நீ போ, அர்ஜுனருக்கு என்ன ஆனது என்பது நீ அவர்களுக்கு ரட்சகனாக இருக்க வேண்டும் என்று தர்மராஜன் சொல்ல, உடனே அவன் என்ன செய்தான், ஒரு 1000 பிராமணர்களை அழைத்து அவர்களுக்கு தானத்தை வழங்கி, அதாவது தங்கத்தினால் ஆன தானத்தை கொடுத்து அவன் கிளம்பினான். யாரு? ஒரு பக்கம் சாதக். இப்போ துரோணாச்சாரியார் என்ன பண்றாரு, நேரா அவன் முன் பீமசேனன் வந்து நின்றான். இப்போ பாருங்க, பீமசேனனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் அற்புதமான யுத்தம் ஒரு பக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சாத்தகி தன் எதிர்வரும் அனைவரையும் ஜெயித்து கொண்டு எப்படியாவது அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் காண வேண்டும் என்று மேலே போய்கொண்டு இருக்கிறான். போய்கொண்டு இருக்கும்போது பாருங்க, சாத்தகி எதிர்வரும் அனைத்து சைன்யங்களையும் நாசம் செய்து கொண்டு சென்று கொண்டு இருக்க, எதிரில் வந்தவன் துச்சாசனன். இது எப்படின்னா, பர்வத ஜனம் அப்படின்னு, பர்வதத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த வில் அம்பு அதெல்லாம் தெரியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, கல்லெறிந்து போர் புரிபவர்கள். இந்த மாதிரி பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா, எப்பொழுது கல்லெறிந்து இந்த மாதிரி போர் யுத்தம் ஆரம்பிச்சுன்னா அந்த இடம் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காமல் துச்சாசனம் பயந்து ஓடினான். இதுல என்னன்னா, அடுத்து பூரிஸ்ரவஸ் அவன் என்ன பண்ணா, சாத்தகியை மேலே செல்ல விடாது தடுத்து கொண்டிருந்தான். இவா 2 பேருக்கும் நடந்த யுத்தம், சாத்தகிக்கும் பூரிஸ்ரவஸுக்கும். கடைசியில் என்னன்னா, கத்தி எடுத்துக்கொண்டு இருவரும் ரதத்தில் இறங்கி பூரிஸ்ரவஸும் சாத்தகியும் யுத்தம் செய்து கொண்டிருந்தனர். இந்த இடத்துல சாத்தகியினுடைய ஹிருதயத்தின் மேல் கால் வைத்து, என்ன இன்னும் அடுத்து சாத்தகியை கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது பகவான் கிருஷ்ணனுடைய பார்வை சாத்தகி மேல் விழுந்தது. இத்தனைக்கும் 3 யோஜனை தூரம் தள்ளி இருந்த பொழுதும் சாத்தகி ஒரு ஆபத்தில் இருக்கிறான் என்பதனை அறிந்தான் பகவான் கிருஷ்ணன். இந்த நேரத்தில் பாருங்க, அர்ஜுனன் கிட்ட சொல்றான் கிருஷ்ணன், சாத்தகி ஆபத்தில் இருக்கிறான், எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டும் அர்ஜுனா என்று கிருஷ்ணன் சும்மா சொன்ன உடனே ஒரு ஈட்டியை அபிமந்திரணம் செய்து அர்ஜுனன் 3 யோஜனை தூரம் தள்ளி இருந்த பொழுதும் அதனை விட்டான். பாருங்க, அது நேரா பூரிஸ்ரவஸுடைய புஜங்களை துண்டு செய்தது அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கிருந்தோ நான் நேராக சாத்தகியிடம் போர் புரிந்து கொண்டு இருக்கும் போது எங்கிருந்தோ ஆயுதத்தை எறிந்து இந்த மாதிரி செய்வது அதர்மம் என்று அவன் பேசிக் கொண்டிருந்தான். யாரு? பூரிஸ்ரவஸ். அதர்மத்தை பற்றி பேசும் யோக்கியத்தை உங்களுக்கு இருக்கிறதா? அபிமன்யுவை அத்தனை மகாரதிகளும் சேர்ந்து எதிர் நின்றா கொன்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, வேற வழியே இல்லை. இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே முடியவில்லை பூரிஸ்ரவஸினால். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பானங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா, அதன் மேல் ஆனந்தமாக பூரிஸ்ரவஸ் அமர்ந்தான், தியானம் செய்தான். சாத்தகி உடனே எழுந்திருந்தான்.
இதுதான் சமயம் என்று பூரிஸ்ரவசனுடைய தலையை கொய்தான் சாத்தகி. எப்பொழுது பகவன் தியானத்தில் இருந்தபடி தன்னுடைய உயிர் நீத்தானோ பகவானையே அடைந்தான் பூரிஸ்ரவஸ். இப்போ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணனுடைய ரதம் எப்படி ஓடியது அப்படின்னா, ஒரு பானம் எவ்வளவு வேகமாக ஓடுமோ அதைவிட வேகமாக ரதம் ஓடிக்கொண்டு இருந்தது. அதுவும் வழியே இல்லை, பாதையே இல்லை என்கின்ற மாதிரி எங்கு நோக்கினும் பிண குவியல்கள். ஒரு ரதம் செல்ல வேண்டி என்றால் நிறைய தலைகளை மேல ரதத்தை ஓட்டி செல்ல வேண்டிய ஒரு ரொம்ப என்ன சொல்லுது சிரமமான சூழ்நிலை இருந்தது. இதனால ஏன்னா இந்த அம்புகள் கிருஷ்ணன் மேலும் சரி குதிரை மேலும் சரி நிறைய பானங்கள் அந்த உடலை காயப்படுத்தி இருந்தது. குதிரைகள் எல்லாம் கொஞ்சம் சோர்வாக இருந்தன. இந்த நேரத்தில் இன்னும் சொல்லப்போனா தாகம் எடுத்ததை கிருஷ்ணன் அறிந்தார். அர்ஜுனன் கிட்ட நேரா கேட்டா, அப்பா இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது அர்ஜுனா, ஆனால் இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ரதத்தை ஒரு இடத்தில் நிறுத்தியே ஆக வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் கூறினான். அர்ஜுனன் சொன்னான், நீ என்ன நினைக்கிறையோ அதை செய், நான் பார்த்து கொள்கிறேன் எதிர் வருபவர்களை என்று அர்ஜுனன் சொன்ன உடனே, இப்போ ஒரு இடத்துல நிறுத்தியாச்சு, நிறுத்தினா போராதே, இப்ப குதிரைகளுக்கு தாகமாக இருக்கிறது, நீர் வேண்டும் என்றவண்ண உடனே ஒரு பானத்தை எடுத்தான். அந்த பானத்தை என்ன சொல்லுது, யுத்த ரணாங்கத்தினுடைய மத்திய பாகத்திலே ஆனந்தமாக அந்த பானம் விழ, அந்த பானத்திலிருந்து அற்புதமான சரோவரம், இன்னும் பானகங்கா, நீங்க குருக்ஷேத்திரத்துக்கு போனீங்கன்னா பானகங்கா என்கின்ற சரோவரத்தை நிர்மாணம் செய்தார். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 கம்பங்களை ரட்சணை செய்து அதன் நடுவே இருந்து குதிரைகள் ஸ்நானம் செய்யும் அளவிற்கு அந்த இடத்தை ஒழுங்குபடுத்தினான் அர்ஜுனன். அப்போ குதிரைகளை எல்லாம் ஆனந்தமாக விடுவித்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய காயங்களை எல்லாம் சரி செய்து ஆனந்தமான அந்த தீர்த்தத்தை எல்லாம் எடுத்து குதிரைகளுக்கு குளிப்பாட்டி கொண்டிருக்கிறான் பகவான் கிருஷ்ணன். எந்த நேரத்தில் எதை செய்வது பாருங்க. இவ்வளவு பெரிய யுத்தம், எதிரிகள் பானமழை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எந்த விதமான டென்ஷன் பிரஷர் எதுவும் இல்லை. அவன் பாட்டிக்கு குதிரைக்கு என்னென்ன சிசுரூஷைகள் செய்ய வேண்டுமோ ஆனந்தமாக பகவான் கிருஷ்ணன் செய்து கொண்டிருக்கிறான். அம்பு வந்து விடுமோ, மேல் பாய்ந்து விடுமோ, அந்த மாதிரி எந்த விதமான என்ன சொல்றது பரபரப்புக்கும் ஆளாகாமல். இது நமக்கு பாடம். ஏன் கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு சிறிய ஒரு பிரச்சனை என்று சொன்னாலே அந்த மனம் ஆனது பதைத்து விடுகிறது. எந்த இடத்துல எதை வச்சேன்னு தெரியல, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுறவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில். ஆனால் எந்த ஒரு நிலையிலும் மனதை அங்கும் இங்கும் சிதற விடாது நாம் எடுத்த காரியத்தில் குறியாக எப்படி மகாபாரத யுத்தத்திலே பகவான் கிருஷ்ணன் நடந்து கொண்டான் என்பது ஒரு அற்புதமான பாடம். இப்போ இதுதான் சந்தர்ப்பம். அர்ஜுனனும் ரதத்திலிருந்து கீழ் இறங்கிவிட்டான், கிருஷ்ணனும் இறங்கிவிட்டான் அப்படின்னோம்னா இதுதான் சந்தர்ப்பம் என்று கௌரவ சேனைகள் ஆஹா உடனே அர்ஜுனன் மேல பான மழை பொழிந்தது. என்னன்னா, இவ்வளவு சைன்யத்துக்கு நடுவில் ரதத்திலிருந்து கீழ் இறங்கி நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எரிகிறது. அத்தனை வீரர்கள் அர்ஜுனனை சுற்றி இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு ஆயுதத்தினாலும் அர்ஜுனனை சாய்க்க முடியவில்லை. காரணம் என்ன என்றால், அவங்க எப்பேற்பட்ட பானங்களை அர்ஜுனன் மேல் வீழ்த்தினாலும் அது அனைத்தையும் துண்டு செய்து பாருங்க, அவன் விடுவதற்குள்ள அது வந்து சேர்வதற்குள்ள அது எல்லாம் முறிந்து கீழே விழுந்து கொண்டு இருக்கிறது. அப்போ எங்களால் அனைவரும் இணைந்து கூட நெருங்கக்கூட முடியவில்லை. அப்போ நிச்சயமாக இன்னைக்கு ஜெயத்ரதன் கண்டிப்பாக இறந்தே தீருவான். இது எப்படின்னா, கௌரவ சைன்யங்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இத்தனை 1000 லட்சம் பேர் ஒன்று சேர்ந்தும் ஒருவனை அழிக்க முடியவில்லை என்றால் அவனுடைய பராக்கிரமம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். இன்றைய நாள் ஜெயத்ரதனுடைய கடைசி நாள்.
துரியோதனனுக்கு மூளையே இல்லை. பாருங்க, துரியோதனன் கட்சியில் இருந்து கொண்டு கௌரவர் சைன்யத்துக்குள்ளே நடக்கின்ற பேச்சு என்னன்னா, துரியோதனனுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லப்பா. இருந்தா பாண்டவர்கள் மேல் இந்த மாதிரி போரை செய்வானா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். உடனே பகவான் கிருஷ்ணன் குதிரைகள் நல்ல ஓய்வெடுத்து அற்புதமாக ஸ்நானமெல்லாம் செய்து காயத்துக்கு உண்டான மருந்தெல்லாம் என்ன சொல்லுது, கிருஷ்ணன் கையினால போடக்கூடிய பாக்கியம் அந்த குதிரைகளுக்கு. குதிரை தயாரானது. உடனே ரதத்தை பூட்டினான். கிருஷ்ணன் ஏறி அமர்ந்தான். அர்ஜுனனை ரதத்தில் ஏற்றி அந்த மேலே 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 முன்னேற ஆரம்பிச்சது. பாருங்க, ஒரு பக்கம் கிருஷ்ணனுடைய ரதம் அர்ஜுனனை அழைத்து கொண்டு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு ஏதும் ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக பின்னால சாத்தகியும் வந்து கொண்டிருக்கிறான். மூன்றாவது, கிருஷ்ணனுடைய பாஞ்சஜன்ய துவனிதான் கேட்டதே, ஆனால் காண்டீவ தனுசனுடைய சப்தம் எனக்கு கேட்கவில்லையே என்று தர்மராஜன் பயந்து, பீமசேனா வாப்பா, நீ எப்படியாவது அந்த கிருஷ்ண அர்ஜுனருக்கு என்ன ஆனது எனக்கு இன்னும் தெரியல, அந்த காண்டீப தனுசனுடைய சப்தம் எனக்கு இன்னும் கேட்கல, நீ போ, எப்படியாவது அர்ஜுனனுக்கும் சாத்தகிக்கும் ஏதாவது ஆகிவிட்டதா, அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பை நீதான் தர வேண்டும் என்று வேண்ட பீமசேனன் அதை கேட்டு அவனும் தொடர்ந்தான். என்ன என்ன ஆபத்துக்களை அவன் சந்தித்தான் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.